தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் தற்போதைய தரவுகளின்படி 72 சுங்கச்சாவடிகள் பயன்பாட்டில் இருப்பதாகவும், எதிர்காலத்தில் இந்த சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை 90ஆக உயர்த்தப்பட இருப்பதாகவும் மத்திய அரசு மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் சில சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 1ஆம் தேதி மற்றும் மற்ற சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவது வழக்கமாகும். அதன்படி தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 66 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. இதில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, சேலம் மாவட்டம் ஆத்தூர், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், வானகரம், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் கனியூர், கீழ்குப்பம், மாத்தூர், கப்பலூர், திருப்பாச்சேத்தி, பரனூர் உட்பட 66 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 7% வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ரூபாய் 10 முதல் 40 வரை சுங்க கட்டணம் உயர்வு. அதன்படி கார், ஜீப் போன்ற இலகு ரக வாகனங்களுக்கு தற்போது வசூலிக்கப்படும் கட்டணத்தை விட ரூபாய் 10 முதல் 40 வரையும், பேருந்து, லாரி போன்ற கனரக வாகனங்களுக்கு 50 முதல் 200 வரையும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல சுங்கச்சாவடி வழியாக அடிக்கடி சென்று வரும் வாகனங்களுக்கு அதன் உரிமையாளர்கள் மாதாந்திர பாஸ் எடுத்திருப்பார்கள். அந்த மாதாந்திர பாஸ்க்கான கட்டணம் ரூபாய் 300 முதல் 350 வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வருடாந்திர ஃபாஸ்டேக் பாஸ் விலையும் ரூபாய் 3000 இருந்து ரூபாய் 3075ஆக உயர்த்த இருப்பதாக முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளனர். இந்த விலை ஏற்றத்திற்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது எதிர்கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.